Welcome to Cook for Kanis. இன்னைக்கு நம்ம புதினா சட்னி அதாவது மின்ட் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Subscribe, like and click the bell button. இன்னைக்கு நம்ம புதினா சட்னி ஃபஸ்ட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, நான் இங்கே கொஞ்சம் புதினா வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் அது கூடயே கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த புதினா சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கூடவே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 2 பீஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒரு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு பச்சையாக இருக்கும். அப்புறமா பச்சை மிளகா வந்து நான் காரம் கம்மியாக போதுங்கிறதுனால நான் ஒரு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு 2 துண்டு தேங்காய் இந்த மாதிரி காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கொப்பரை தேங்காய் மாதிரி காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இந்த தேங்காய் வந்து ஒரு 2 துண்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு சின்ன பீஸு தான், ஒரே ஒரு துண்டு புளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 பீஸ் வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு புளி, அப்புறமா கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா. உங்களுக்கு எவ்வளவு சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு புதினாவை அடிஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு புதினா போட்டிருக்கேன். ப்ளஸ்ஸு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கில்லு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கில்லு கொத்தமல்லி தழை. ஸோ இது கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மிக்சியில் போடுறதுனால நீங்கள் கட் பண்ணணுன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இது கூட நம்ம தேங்காவை கட் பண்ணி போட போகிறோம். நான் இப்போ பொடியான இருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு, நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அரையும் போது கொஞ்சம் கருகருப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்திருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் கூட நான் அரைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு சுட்டு போட்டு எடுக்கலாம். நான் இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம புதினா சட்னி வந்து தேவையான அளவு அரைஞ்சிருச்சு. நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தருத்தருன்னு தான் இருக்கணும். ஸோ இதில் உப்பெல்லாம் பார்த்துக்குங்க, உப்பு காரமெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய முஸ்லீம்ஸ் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யும்போது இதையும் ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நார்மலாக நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசை அந்த மாதிரிக்கு வச்சு சாப்பிட்லாம். தக்காளி சாப்பாடுக்கு இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.